வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா யூஜிஸ் நெட் எக்ஸாம் 2023க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் வித்தவுட் எரர் முக்கியமாக. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன இந்த எக்ஸாமுக்கு, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு யூஜிஸ் நெட் எக்ஸாமில், அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30th செப்டம்பர்லேருந்து 28th அக்டோபர் வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ 30th அண்ட் 31st அக்டோபர் ஓப்பனில் ஆகும். எக்ஸாம் சென்டர் எந்த சிட்டியில் இருக்கும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர். அண்ட் அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம்னாக்கா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர். ஸோ எக்ஸாம் டேட் வந்து 6th டிசம்பர்லேருந்து 22nd டிசம்பருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்போ அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு சிட்டி ஆஃப் எக்ஸாம் சென்டர் டவுன்லோட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். என்னன்னாக்கா பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா ஆதார் கார்டு. ஸோ இதெல்லாமே கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அது வந்து 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும். அண்ட் உங்களோட சிக்னேச்சர் வந்து 4 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கணும். அதுவும் ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத தான் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து PDF ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்காங்க. அண்ட் உங்களோட 10th அண்ட் PG மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்காங்க. நெட் எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MA, MCOM, MSc அண்ட் இந்த டிகிரி எல்லாமே பிஜி முடிச்சவங்களா இருக்கலாம், இல்லை கரண்ட்லி PG செகண்ட் இயரில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அண்ட் அவங்க எல்லாருமே வந்து 55% மார்க்கு மேலே எடுத்துருக்கணும். யாருன்னா ஜென்ரல் கேட்டகரி அண்ட் அதர் தென் ஜென்ரல் கேட்டகரி மீதி எல்லாமே வந்து 50% மேலே எடுத்துக்கணும் அவங்களோட பிஜியில். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் மேல், மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் எழுதலாம். அண்ட் இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். லெக்சர்ஷிப் அது அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட்னு ஒன்று கிடையாது. யூஜிசி நெட்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ வந்து இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஆல்ரெடி இருந்த வெப்சைட்டில் வந்து லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வந்திருக்கும். அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு தான் வரணும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரீடைரக்ட் ஆகும். இங்கே வந்ததுமே வந்து இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி அதை ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும். அண்ட் நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி என்டர் பண்ணலாம். ஸோ உள்ளே போனதுமே வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அண்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் ஆகட்டும் அண்டு பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த டிக் கொடுத்துட்டு கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் பேஜ் இதுதான். இதில் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட பேர், உங்கள் ஃபாதர்ஸ் நேம், உங்கள் மதர்ஸ் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள். தென் வந்து உங்களோட மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடின்னும் போது உங்களோட ஒர்க்கிங்கில் இருக்கிற மெயில் ஐடியாக கொடுங்க. அப்போ தான் வந்து அதுக்கு OTP வரும். அது என்ட்ரு பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷன் விண்டோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். மொபைல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் கேட்டுப்பாங்க. தென் உங்களோட ஐடி ப்ரூஃப் அதில் இருக்கிற நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டெப் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து உங்களோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்வேர்டை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் கண்டிப்பாக வந்து மினிமம் 8லேருந்து 13 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். அதில் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு லோவர் கேஸ் இருக்கணும். இந்த மாதிரி தான் உங்களோட பாஸ்வேர்டு இருக்கணும். அந்த பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ பேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இது எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். மெயிலில் அந்த இருக்க OTP என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணதும் உங்களுக்கு லாக் அவுட் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களோட யூசர் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் வந்து அடுத்த மெயிலில் வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீ ஃபில்டாகவே இருக்கும். தென் வந்து உங்களோட கேட்டகரி கேட்டிருப்பாங்க. கேட்டகரி அண்ட் நேஷனாலிட்டி இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கேட்டகரியில் OBC அண்டு SC இந்த கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு செக் பாக்ஸ் வரும். ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் NFOBC ஆர் NFSC அந்த மாதிரி வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PhD அண்ட் MPhil பண்ணுறவங்களுக்கு JRF மாதிரி அதர் தென் JRF ஒரு சில ஃபெலோஷிப்ஸ்லாம் தருவாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் தான் இது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் PhD ஆர் MPhil பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இதை எஸ் கொடுத்துங்க, இல்லைனா இதை நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷனை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ஆனுவல் இன்கம், நீங்கள் டயபெட்டிக்கா, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் சேர்ந்தவங்களா, ஆனால் உங்களோட சப்ஜெக்ட் PGயில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பண்ணுறீங்களோ இல்லை பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கோட் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தென் இந்த டிக்கை கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் சொல்லியிருப்பீங்க.
ஆல்ரெடி உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கேப்பச்சை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ் கொடுத்து ஆதார் இருக்கு அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அண்ட் எஸ் கொடுத்தா உங்களுக்கு 3 ஆப்ஷன் அப்பியர் ஆகும். 3 ஆப்ஷன் அப்பியர் ஆகும். அதில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் 2 சூஸ் பண்ணீங்கனாலுமே ஓகே. தேர்டு சூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபிள் இல்லை. ஏன்னா வந்து அப்படி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சுட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது அடிஷ்னலாக உங்களுக்கு அதில் ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதை ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை முடிச்சாதான் வந்து நீங்க எக்ஸாம் எழுத முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டை வந்து என்டர் பண்ணி உங்களோட நம்பர் கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்க ஆதார் கார்டில் டீடைல் இருக்க மாதிரி உங்க நேம் எல்லாமே இருக்கு அப்படின்னாக்கா 10th மார்க் ஷீட்ல இருக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இல்ல ரெண்டுமே டிஃபர் ஆகும் அப்படின்னாக்கா நீங்க செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன கேட்டுருவாங்கனாக்கா நீங்க ஜேஆர்எஃப் அப்ளை பண்றீங்களா இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்றீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ஜேஆர்எஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு அப்படின்னாக்கா, இல்லைனாக்கா நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுங்க. சப்போஸ் நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஜேஆர்எஃப்கான மார்க் எடுத்துறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்காது. சப்போஸ் நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் கொடுத்துருந்தீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் எந்த மீடியம்ல வேணும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி கேட்டிருப்பாங்க. தென் உங்களோட எக்ஸாம் சென்டர். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க எந்த ஸ்டேட் சூஸ் பண்றீங்களோ, மோஸ்ட்லி நீங்க தமிழ்நாடு சூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடுக்குள்ள தான் வரும். ஃபர்ஸ்ட் 4 சிட்டி ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்களோ அதுல இருந்து தான் வரும். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் 2க்குள்ள வந்துடும். இல்லை அப்படின்னும் போது அங்கே மேக்ஸிமம் பீப்புள் இருக்காங்க, அகாமடேட் பண்ண முடியல அப்படின்னும் போது நெக்ஸ்ட் 3rd or 4th போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸில் உங்களோட பிஜி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. பிஜி எப்போ பண்ணீங்க, எங்கே முடிச்சிங்க, அண்ட் அதில் என்ன மார்க்ஸ், சிஜிபிஏ ஆர் பெர்சன்டேஜ் அதெல்லாமே கேட்டிருப்பாங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கரண்ட்லி பிஜி பண்ணியிருந்தாலுமே நீங்கள் இதில் வந்து வெதர் இன் ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் இயர் ரிசல்ட் அவைட்டட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். உங்ககிட்ட ஃபைனல் மார்க்ஸ் இல்லை அப்படின்னாக்கா. தென் பார்த்தீங்கன்னா நீங்க எம்ஃபில் ஆர் பிஹெச்டி ஏதாச்சும் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இது இருந்தாக்கா எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம். தென் டாக்குமெண்ட் டீடைல்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உங்களோட ஃபோட்டோ, சைன் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் கேபிக்குள்ளே இருக்கணும், ஃபைல் சைஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இதில் அப்லோட் ஆகும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும். அப்ளை பண்ணதுமே நெக்ஸ்ட் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க. ஒவ்வொன்று கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து டன் வரும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபைனலாக ஒரு வெரிஃபிகேஷன் வரும். இங்கே வந்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஓடிபி வரும். தென் அந்த உங்கள் ஓடிபியை உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னாக்கா வெரிஃபை ஆகி முடிஞ்சிடும். தென் வந்து உங்களோட டீடைல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செக்லிஸ்ட் கேட்கும். இந்த செக்லிஸ்ட்டை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட டேட்டா எல்லாமே சேவ் ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக வந்து உங்களோட பேமெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ எஸ்பிஐ, இபிஐ, கனரா ஆர் ஐசிஐசிஐ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிவிட்டு ஸோ கார்டில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு யூபிஐ மூலமா பே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கியூஆர் ஜென்ரேட் ஆகும். அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி இப்போ நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். தென் இந்த இதில் எல்லாமே வந்து டிக் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் வந்து நீங்கள் என்ன ஃபில் பண்ணீங்களோ அதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அதில் என்னென்ன ஃபில் பண்ணி